அன்பார்ந்த காளிகாதேவி பக்தர்களுக்கு, காளியம்மனை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு அடியேனின் சிறிய கருத்துக்கள். இன்றைய சூழ்நிலையிலே, இன்றைய காலத்திலே காளிகாம்பாள் என்றால், காளி என்றால் பயங்கரமானவள், அதிபயங்கரமானவள், தொங்கும் நாக்குடையவள், மனித தலைகளெல்லாம் மாலையாக போட்டிருப்பவள், ஆடை அற்றவள், இப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உண்மை அல்ல. அம்பாளுக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அதுதான் அகோரகாளி. அகோரகாளி என்றால் மிக அழகுடையவள். தமிழிலே அகோரம் என்றால் பேரழகு, கோரம் சொல்லுவாங்க. கோரம்னா அழகற்றவள். அம்பாள் கோரகாளி இல்லை, அகோரகாளி. அம்பாளை கோரமாக வணங்கக்கூடாது. பேய் பிசாசுகள்தான் கோரமான நிலையிலே இருக்கும். அம்பாள் அகோர நிலையில் இருப்பாள். அகோரம் என்றால் பேரழகு, தங்க மேனி. அம்பாளுடைய முகம் தாமரை போல மலர்ந்திருக்கும். கருணை உள்ளம் கொண்டவள். பக்தர்களையெல்லாம் சிறு குழந்தையாக எண்ணி அவர்களுடன் விளையாடுவாள். அப்படி கருணை உள்ளம் கொண்ட அம்பாளை பயங்கரமான உருவமாக வைத்து நீங்கள் வணங்கக்கூடாது. பத்ரகாளியை, காளிகாம்பாளை, அகோரகாளியை நீங்கள் அம்பாளை அழகாக வணங்க வேண்டும். அம்பாளுக்கு மசானகாளி என்று ஒரு பெயர் உள்ளது. மசானம் என்றால் அமைதியானவள். அம்பாள் அமைதியாக இருப்பவள். சண்டை சச்சரவு, மனக்குழப்பம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவான மனதோடு அம்பாளை வணங்க வேண்டும். அந்த காலத்திலே காளிகாதேவியை ஊருக்கு தூரமான இடத்திலே கோவில் கட்டி வைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அம்பாள் அழகானவள், அமைதியானவள், சாந்தமானவள். அவளுக்கு கூச்சல், தேவையற்ற சத்தங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. அம்பாளை தியானம் செய்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் பத்ரகாளியினுடைய அருள், அந்த மசானகாளியினுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அம்பாளை ஓம் பம் பத்ரகாளியை நமஹா, ஓம் பம் பத்ரகாளியை நமஹா, ஓம் பம் பத்ரகாளியை நமஹா என்று சொல்லி வணங்க வேண்டும். இந்த அம்பாளுடைய மூல மந்திரமானது மிக சக்தி வாய்ந்தது. ஓம் பம் பத்ரகாளியே நமகா. இந்த மந்திரத்தினுடைய பொருள், அர்த்தம் இவை அனைத்தும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.